ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு த சேனல். ஸோ இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்மளுடைய குரூப் டி ஸ்டூடெண்ட் கரெக்டாக 5:29 வந்து நம்ம ட்ரைனிங் வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. பாலா திருநெல்வேலியிலேருந்து ஸோ அவங்க வந்து 4-6 வந்து இந்த வீடியோவில் வந்து பண்ணியிருப்பாங்க. ஸோ அதுதான் வந்து இதில் பார்க்க போகிறோம். ஸோ அது மட்டும் இல்லாமல் இவங்க ட்ரைனிங் ஜாயின் பண்ண டேட், அப்புறம் ஸோ அவங்க ஒவ்வொரு வாரமும் அவங்களுக்கு எந்தளவுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் இருந்தது, டோட்டலாக அவங்க அந்த 415 அச்சீவ் பண்ணுறதுக்கு எவ்வளோ நாள் ஆச்சு, ஸோ இதை பற்றி டீட்டெயில்டாக ஒரு ப்ரூஃபோடு வந்து நாம் வந்து பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னே ஒரு 2 விஷயம், நம்ம 2 ஸ்டூடெண்ட் வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் ஒன்று பார்த்திங்கன்னா சதீஷ் ஆந்திர பிரதேஷில் கோனசீமா அப்படிங்கிற ஒரு டிஸ்ட்ரிக்டில் வந்து ட்ரைனிங் வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க. ஸோ நேற்று தான் ட்ரைனிங் வந்து ஜாயின் பண்ணாங்க. ஸோ இவங்களுடைய கரண்ட் டைமிங் 6 நிமிஷம் வருது. ஆல்ரெடி இவங்க பார்த்திங்கன்னா போன குரூப் டி, அதாவது 2023 நடந்த ஃபிசிக்கலில் ரன்னிங்கில் வந்து ஃபெயில் ஆகியிருக்கிறாங்க. ஸோ அதனால் ஃபைனல் ஹோப்பாக நம்மகிட்ட ட்ரைனிங் ஜாயின் பண்ணியிருக்காங்க. ஆல்ரெடி ஒரு 2 மாதத்துக்கு முன்னே கான்டாக்ட் பண்ணிட்டாங்க. இப்போ நேற்று தான் ட்ரைனிங் வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க. சரிங்களா, இந்த வாட்டி 100% வந்து கண்டிப்பாக வந்து கிளியர் பண்ணுவாங்க. ஸோ அடுத்த ஸ்டூடெண்ட் பார்த்திங்கன்னா அகிலேந்திரா. ஸோ இவங்களும் ஆந்திர பிரதேசிலேருந்து தான் ட்ரைனிங் ஜாயின் பண்ணாங்க, நெல்லூர் டிஸ்ட்ரிக் இவங்களுக்கு. சரிங்களா, ஸோ இன்றைக்கி April 7. ஸோ மார்னிங் 10 o'clock தான் வந்து ட்ரைனிங் வந்து ஜாயின் பண்ணாங்க. இன்னும் ட்ரைனிங் பிளான் இவங்களுக்கு இன்னும் ரெடி பண்ணல. சரி, ஏன்னா 1 km டைமிங் இன்னும் செக் பண்ணல. ஸோ நம்ம பெர்ஃபார்மன்ஸ் 1 km கரண்ட் பெர்ஃபார்மன்ஸ் தெரிஞ்சால் தான் நான் அதுக்கப்புறம் தான் ட்ரைனிங் பிளானே ரெடி பண்ணுவேன். நீங்கள் இன்றைக்கி ட்ரைனிங் ஜாயின் பண்ணாலும் சரி தான், ஃபஸ்ட்டு 1 km ஓடலாம், ஓடி கம்ப்ளீட் பண்ணிட்டு வாங்க தான் சொல்லுவேன். ஸோ 7 நிமிஷமோ 8 நிமிஷமோ 10 நிமிஷமோ உங்களை 4 நிமிஷம் ஓட வச்சிடலாம். பட் கரண்ட் பெர்ஃபார்மன்ஸ் நமக்கு தெரியணும். சரிங்களா, ஈவினிங் கண்டிப்பாக செக் பண்ணிட்டு சொல்லுங்கள், நான் ரெடி பண்ணி கொடுக்குறேன்னு சொல்லிட்டேன். சரிங்களா, கொஞ்சம் நீ பெயின் இருக்குது. 1 km பெர்ஃபார்மன்ஸும் பார்த்து தான் உங்களுக்கு வந்து ட்ரைனிங் பிளான் ரெடி பண்ணணும். ஷூ வந்து ரன்னிங் ஷூ கிடையாது. ஸோ ஷூ வந்து சேஞ்ச் பண்ண சொல்லிட்டேன். சரிங்களா, ஸோ இதுக்கப்புறம் சூப்பரான ஒரு பிளான் வந்து ரெடி பண்ணணும். ஸோ அதர் ஸ்டேட்ஸ்லேருந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஜாயின் பண்ணுறது உண்மையிலே ஒரு சந்தோஷமாக இருக்குது. ஸோ 2 பேரும் 100% வந்து நான் வந்து கிளியர் பண்ண வைப்பேன். இவங்களோட டீட்டெயிலும் ஒவ்வொரு வாரமும் நான் வந்து அப்டேட் பண்ணிகிட்டு இருப்பேன். ஸோ கண்டிப்பாக வந்து நீங்கள் வந்து பாருங்கள். சரிங்களா, ஸோ ரன் பண்ணுறதுக்கு முன்னே நல்லா ஒரு வார்ம் அப் பண்ணணும். ஸோ அதனால் 2 பேரும் சூப்பராக ஒரு வார்ம் அப் வந்து கம்ப்ளீட் வந்து பண்ணியாச்சு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஸோ பாலாவுக்கு ஒரு சில இன்ஸ்ட்ரக்ஷன், ஸோ எப்படி நம்ம ரன் பண்ணணும், ஸோ காமனாக நம்மளுடைய லெக் வந்து எதில் வந்து ஃப்ளோ வந்து மிஸ் ஆகும், ஸோ அதெல்லாம் பற்றி ஒரு சில டீட்டெயில்ஸ் நான் ஃபுல்லாக ஷேர் பண்ணேன். ஒரு 2.5 ரவுண்ட்ஸ் நம்ம ஓடும்போது எந்த அளவுக்கு மென்டாலிட்டி இருக்கணும், என்னென்ன இஷ்யூலாம் நம்ம வந்து ஃபேஸ் பண்ணுவோம் அந்த ரன் பண்ணும்போது, இது எல்லாத்தையும் வந்து அவங்களுக்கு வந்து ஷேர் பண்ணோம். ஷேர் பண்ணிவிட்டு நாங்கள் வந்து 1 km வந்து ஸ்டார்ட் வந்து பண்ணியாச்சு. பாலா வந்து நம்மளுடைய ட்ரைனிங் ஜாயின் பண்ண டேட் பார்த்திங்கன்னா February 17, 5 நிமிஷம் 29 செகண்டில் வந்து ட்ரைனிங் வந்து ஜாயின் பண்ணியிருந்தாங்க. கம்ப்ளீட் பிகினர், ஹெவி ப்ரீத்திங் இஷ்யூன்னு தான் சொல்லியிருந்தாங்க. சரிங்களா, ஸோ ஃபஸ்ட்டு வீக் பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு டைமிங் நம்ம ட்ரைனிங் ஜாயின் பண்ணதுலேருந்து ஃபஸ்ட்டு டைமிங் February 28, 5-4 வந்து கம்ப்ளீட் வந்து பண்ணியிருந்தாங்க. ட்ரைனிங் ஜாயின் பண்ணால் 10வது நாள். சரிங்களா, ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா March 7 அதாவது செகண்ட் டைமிங் பார்த்திங்கன்னா 4:41 கொண்டு வந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டைமிங் பார்த்திங்க அப்படின்னா March 14. சரிங்களா, இதில் 4:23 வந்து கொண்டு வந்துட்டாங்க. சரிங்களா, ஸோ நெக்ஸ்ட் வீக் டைமிங்கே பார்த்தீங்கன்னா டைமிங் வந்து கொண்டு வந்துட்டாங்க கரெக்டாக 4:12. இதுவும் என் கூட தான் வந்து ரன் வந்து பண்ணியிருந்தாங்க. அதாவது March 21, February 17 ட்ரைனிங் ஜாயின் பண்ணாங்க. March 21 டைமிங் வந்து கொண்டு வந்துட்டாங்க. கிட்டத்தட்ட 33வது நாள் ட்ரைனிங் ஜாயின் பண்ணது, 33வது நாள் டைமிங் வந்து கொண்டு வந்துட்டாங்க. சரிங்களா, ஸோ இந்த ரேஸில் பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட் லேப் 48 செகண்டில் ஓடுவாங்க. செகண்ட் லேப், அதாவது ஃபஸ்ட் லேப் 48 seconds மீன்ஸ் 200 மீட்டர். ஸோ அடுத்த ஒரு 400 சேர்த்து 2:26 கவர் பண்ணுவாங்க. ஸோ ஃபைனலாக பார்த்திங்க அப்படின்னா 4:06 வந்து கம்ப்ளீட் வந்து பண்ணுவாங்க. இந்த ரேஸ் இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்க இந்த ரன் பார்த்தீங்கன்னா March 28 வந்து நடந்தது. சரிங்களா, 4:06 கம்ப்ளீட் பண்ணியிருப்பான். இதுதான் லாஸ்ட்டு 100 மீட்ரு. ஆல்மோஸ்ட் அவர் அப்படியே பிடிச்சி கூட்டிகிட்டு வரேன், வாங்க புஷ் பண்ணுங்கள் அப்படின்ட்டு. ஒரு ஹெவி ப்ரீத்திங் இருந்துச்சு, லெக் மூவ்மெண்ட் கொஞ்சம் ஸ்லோவாக இருந்து, இதெல்லாம் வாங்க அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போனோம். கரெக்டாக பார்த்திங்க அப்படின்னா 4:06 வந்து இந்த ரேஸ் வந்து கம்ப்ளீட் வந்து பண்ணியிருப்பாங்க. ஆல்ரெடி நான் அன்றைக்கி March 28 ஷார்ட்ஸில் வந்து அப்லோட் பண்ணியிருப்பேன். இப்போ கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு ஒரு சில ஒர்க் இருந்ததால். சரிங்களா, கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி தான், ஒரு பிகினராக இருந்தீங்க அப்படின்னா ஒரு 3லேருந்து 5 வாரம் டைம் ஓகே இவருக்கு ஆன மாதிரி ஒரு 5 வாரத்தில் டைமிங் வந்து கொண்டு வரலாம். நேற்று ஒரு ஃபீட்பேக் பார்த்துருப்பீங்க, ஜெகதீஷ் ஃபீட்பேக் பார்த்துருப்பேன். கரெக்ட் 23 டேஸில் வந்து டைமிங் வந்து கொண்டு வந்திருப்பான். சரிங்களா, ஸோ இந்த மாதிரி ஒரு சிலவங்க 3 வாரத்தில் டைமிங் கொண்டு வரலாம், ஒரு சிலவங்களுக்கு 5 வாரம் டைம் வந்து எடுக்கும். மோஸ்ட்லி நீங்கள் ப்ராப்பரான ஒரு ட்ரைனிங் பண்ணாலே போதும். சரிங்களா, ஆனால் நீங்கள் ஒரு பிகினராக இருக்கீங்க, ஒரு ஹெவி ப்ரீத்திங் இருக்குது, ஸோ இதெல்லாம் பற்றி ஒரி பண்ணக்கூடாது. சரிங்களா, ப்ராப்பரான ஒரு ட்ரைனிங் உங்களுக்கு ஏற்ற மாதிரி சூப்பரான ஒரு ட்ரைனிங்கை ஃபாலோ பண்ணிங்கனால உங்களுக்கு 100% வந்து ரிசல்ட் வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும். சரிங்களா, நிறைய நம்மளுடைய ஸ்டூடெண்ட்ஸ் ஃபீட்பேக்லாம் உள்ளே போய் பாருங்கள், ப்ளேலிஸ்ட்டு உள்ளே போய் செக் பண்ணி பாருங்கள், எல்லோரும் எப்படி டைமிங் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு. சரிங்களா, எல்லாமே சரி, நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் யார் வந்தாலும் சரி
ப்ரூஃபோடையே காமிச்சிருவேன். இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்களும் நாளைக்கு ட்ரைனிங், இன்றைக்கி ஏப்ரல் 7 நீங்கள் கூட நாளைக்கு ட்ரைனிங் ஜாயின் பண்ணலாம். அடுத்த 2 வாரத்தில் உங்களையும் டைமிங் கொண்டு வந்து இதே மாதிரி உங்களும் ஸ்க்ரீன்ஷாட்டை நான் போட தான் போகிறேன். சரி, ஏன்னா காவ்ஸோ ஃபிசிக்கல் அகாடமி அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் ரிசல்ட்டு, ப்ரூஃபு, ஸ்டூடெண்ட் ஹோப். சரிங்களா? எதாக இருந்தாலும் சரி, நான் ஒரு 1 கிலோமீட்டர் ரன்னிங்னா 1 கிலோமீட்டர் ஃபுல் வீடியோ இருக்கும், 5 கிலோமீட்டர் ரன்னிங்காக ஃபுல் வீடியோ இருக்கும், ரோட் ரன்னிங்காக ஸ்ட்ராவா விட்டு நான் வந்து ரன் பண்ணியிருப்பேன். சரிங்களா? உங்களுக்கு பார்க்கவங்களுக்கு ஒரு நம்பிக்கை வந்து வரும். சரிங்களா? அதனால் வீடியோ பார்த்துட்டு இருக்க எல்லாராலையும் குரூப் டி ஃபிசிக்கல் 100% கிளியர் பண்ண முடியும். சரிங்களா?